என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் இந்த வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே குறைந்துவிடும். என் பிள்ளையே, உனக்கான வெற்றி செய்தியினை நல்ல நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்ற உன் வராகி அம்மா என் வாக்கினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே. என் பிள்ளையினுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைய வேண்டும். நீ இன்று அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உடனடியாக வந்து சேர வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள், உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் என்று எல்லோருமே மாறி மாறி வந்து கொடுக்கின்ற கஷ்டங்களினால் மனம் வேதனைப்படுகின்றாயல்லவா? இவையெல்லாம் அவரவர்கள் கர்ம பலன்களின் காரணமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் அவர்களின் கர்ம பலன்களை கூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இங்கே முதுகில் ஒருவருக்கு 3 கத்திகள் குத்தப்பட்டது என்றால் அதில் முதலாவது கத்தியை பிடுங்கி பார்த்தால் அங்கே நட்பு என்கின்ற பெயரில் நாடகமாடியவர்கள் வீசிய கத்தியாக அது இருக்கும். 2வது கத்தியை பிடுங்கி பார்த்தால் ஆபத்திலும் அவசரத்திலும் யாருக்கெல்லாம் ஓடி ஓடி விழுந்து உதவிகளை செய்தாயோ அவர்களின் பெயர் அதில் எழுதப்பட்டிருக்கும். 3வது கத்தியை பிடுங்கி பார்த்தால் யாரையெல்லாம் உயரத்திற்கு உயர்த்தி நீ அழகு பார்த்தாயோ அவர்களின் முகத்திரை அங்கே கிழிந்து அப்படியே இருக்கும். அதாவது உன் முதுகுக்கு பின்னால் வீசப்படுகின்ற கத்தியானது முதலில் இந்த 3 பேரினுடையதாக மட்டும்தான் இருக்கும். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற எல்லோருமே இது போன்று இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று அறியாமல் நீ தவித்து நிற்பது நியாயம்தான். உனக்கென்று யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் இது போன்று செய்ய நினைக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் எதையும் நீ தேட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்கள் எல்லாம் இவர்கள் செய்கின்ற இந்த வேலைகளின் மூலமாக உனக்கு குறைந்து அவர்களுக்கு கூடிக்கொண்டிருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களை பற்றி இனிமேல் எந்த நேரத்திலும் கவலைப்படாதே. இது போன்றுதான் யாரேனும் ஒருவர் செய்ய போகிறார்கள் என்ற தெளிவு உனக்கு இருந்துவிட்டால் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாதிக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பேசிவிட்ட வார்த்தைகள் கூட ஒருவேளை மன்னிக்கப்படலாம். ஆனால் ஒருபோதும் அந்த வார்த்தைகள் யார் கேட்டார்களோ அவர்களால் மறக்கப்படாது. அதனால் உனக்காக இருந்தாலும் இப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ பேசுகின்ற இதே வார்த்தையை இன்னொருவர் உன்னை பார்த்து பேசினால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தை, நீ செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து கொண்டு உன்னிடத்திலேயே எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு இப்பொழுது உன்னையே அவமானப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய சிலர் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன? நல்லதுதானே செய்தாய். நீ எதற்கு இப்படி மனமுடைந்து போகின்றாய்? என் பிள்ளையே, அவர்களால் வாழ முடியும் என்றால் உன்னாலும் நிச்சயமாக வாழ முடியும். ஏன், அவர்களை விட பல மடங்கு நல்ல வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அவரவர் நிலையில் இருந்து பார்த்தால்தான் அவரவர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேதனைகள் இருக்கின்றது என்பது புரியும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா? உன் அம்மா நான் உன்னுடைய நிலையை உணர்ந்து உன் நிலையில் இருந்து மட்டுமே நான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இங்கே இருப்பவர்களுக்கு கர்ம பலன்கள் என்றால் என்னவென்று தெரியவில்லை. புண்ணியம் செய்வது என்பது மரம் நடுவதைப் போல
நாளை உன் வாரிசுகள் அந்த மரத்திலிருந்து வருகின்ற பழத்தினை சாப்பிடுவார்கள். பாவம் செய்வது கடன் வாங்குவது போல நாளை உன் வாரிசுகள் அதற்கு வட்டி கட்டி கொண்டே வாழ்க்கையை இழந்து நிற்பார்கள். இதுதான் கர்ம பலன்கள் என்பது. அவரவர் செய்கின்ற வினைக்கு ஏற்ற பலன்களைத்தான் அவர்களின் வருங்கால சந்ததிகளும் அனுபவிப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பதனால் உன் வருங்கால சந்ததிகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக அனுபவிப்பார்கள். உனக்கான கர்ம பலன்கள் எல்லாம் உன்னோடு இப்பொழுதே கழிந்து விட்டது என்றால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷ நாட்களாக மட்டுமே இருக்கும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நீ என்னிடத்தில் விட்டுவிட வேண்டும். நீ அந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க வேண்டும், வேண்டும் என்றே உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டும் என்று சுற்றி சுற்றி வருகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் அல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ அமைதி காத்து விட்டாயானால் அந்த ஒரு நிமிட மௌனம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே போலியான உறவுகளை கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு காட்டிவிடத்தான் செய்கின்றார். ஏனென்றால் இதற்கு மேலும் நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு ஆர்வம் இருக்கும் வரை அன்பு தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பை தேவைகள் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு தேவையும் இல்லை தேடலும் இல்லை என்கின்றபடி ஒதுங்கி சென்றுவிடும். தேவைக்காக பழகும் உறவினர்களினுடைய பாசம் நேசங்கள் எல்லாம் வார்த்தைகளுக்கு தானே தவிர வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது சந்தோஷம். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலுமே அது அலட்சியமாகத்தான் தோன்றும். என் பிள்ளையே, என்ன இருந்தாலும் சரி, எது இல்லை என்றாலும் சரி, நல்ல மனதோடு வருகின்ற மனிதர்களின் மனதினை ஒரு நாளும் காயப்படுத்தி விடாதே. அன்பு என்பது அவ்வளவு எளிதில் இங்கு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, அவ்வளவு எளிதில் யாரிடத்திலிருந்து பெற்றுவிடவும் முடியாது. உனக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நல்ல மனநிலையோடு நீ பெற்றுக்கொள். என் தங்கமே, சாக்கடையில் கல்லெறிந்தால் நம் மீது படும் என்று எண்ணி நீ ஒதுங்கிச் செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையாக நினைத்து கொள்கின்றது. எதுவாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட பெருமை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் அப்படித்தான் என்பதனை நீ உணர வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையை நீ சேர்த்து வைத்து பார்த்து உனக்கான நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை யார் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அது நீ உன்னுடைய தனிப்பெருமையாக எண்ணிக்கொள். உன்னிடத்தில் வருவதற்கு இவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்கள் உன்னை நேர்மறையான பாதையில் அழைத்து சென்றாலும் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்கின்றது. என் பிள்ளையே, இதையெல்லாம் சரியாக நீ கையாள வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்களுக்கு எங்கே நேர்மறையாக யோசிக்க வேண்டும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகள் வருவதை கூட தட்டிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ சரியாக செய். இன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீ குருவிகளின் சத்தத்தையோ அல்லது காக்கையினுடைய சத்தத்தையோ உன் செவி குளிர கேட்கிறாய் என்றால் நீ ஆரோக்கியமான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ளலாம். நீ நல்ல நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நல்ல இடத்தில் அமைதியாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு இந்த இடத்தை நாம் நிச்சயமாக நல்லபடியாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இந்த நாளை நல்லபடியாக என் பிள்ளை நீ தொடங்க வேண்டும். சில அவமானங்கள் உன்னை அள வைத்தாலும்
பின்னாளில் உன் வாழ்க்கையை அது அழகாக்கும் என்பதனை மட்டும் எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். மன நிம்மதியோடு இந்த நாளை தொடங்கு. வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.